வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் மண்டேக்கான ரிவ்யூ தாங்க இப்போ பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து எல்லாமே கொஞ்சம் அப்செட்டு. அதில் என்னென்னா ஜாக்லின் அதான் சொன்னல மதர் ஆஃப் டெவில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றே வந்து இந்த சான்சை அழுதுருந்தா பாருங்க நம்ம சௌந்தர்யா. ஸோ அப்படியே ஒரு ட்ராக் போயிட்டு காலையில் டீம் மாறிடுச்சு. அந்த வந்து மதர் ஆஃப் டெவில் வந்து எங்கே உட்காடுறாங்கன்னா சத்யாவுக்கும் தீபக்கும் நடுவில் உட்காடுறாங்க போயிட்டு. ஏன்னா காலையில் சௌந்தர்யா எழுந்து இருந்தாலும் அவளுக்கே ஒரு இது இருக்கும் போல இருக்குது. நேராக போயிட்டு இப்போ எங்கே ஏன் அப்படி போய் தீபக் பக்கத்தில் உட்காராங்கன்னா தீபக்கு நேற்று வந்து நிறைய அப்ளாஸ் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சௌந்தர்யாவுக்கு அடுத்தது தீபக் கிட்ட உட்காந்துட்டாங்க. ஏன்னா இவங்களோட வேலையே இது தானே, அப்பப்போ மாறி மாறி பச்சோந்தித்தனமும் இருக்குது. ப்ளஸ் வந்து யாருக்கெல்லாம் அப்ளாஸ் இருக்குதோ அதை திருடி அவங்க முதுகலை குத்துறது தான் ஜாக்லினோட வேலையாக இருக்குது. நேற்று சௌந்தர்யா ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஆனாலும் விடுற மாதிரி இல்லை. நேற்றோட வீடியோ பார்த்துருப்பீங்க, நேற்று போட்ட வீடியோவை. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருந்தாலும் கூட திரும்பவும் அவங்க மேலே போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழும்போது, சௌந்தர்யா அழும்போது சும்மா கன்சோல் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு ஜாக்லின் சிரிக்கிறது, அதெல்லாம் ஓவர் டூவாக இருக்குங்க. அது நல்லாவும் இல்லை பார்க்குறதுக்கு. ஏன்னா பச்சையாக தெரியுது அவங்களோட எது கேரக்டர் என்ன உள்ள பிக் பாஸ்க்குள்ளே அவங்க என்னன்றது. ஏன்னா டே ஒன்லேருந்து சௌந்தர்யா நம்ம ஜாக்லின் பார்த்தீங்கன்னா யாரு கூடயுமே இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஆமாம் அது மாதிரி தான் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து நைட்டில் வந்து ரஞ்சித் சாரும் சத்யாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா இருந்தது, ஒரு ஒரு ஃபார்வர்டில் முன்னாடி இருந்தா, ஆனால் இப்போ வந்து அவளோட இதுவே தெரியல. யாராவது சௌந்தர்யாவை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஜாக்லின் அப்படின்றத உள்ளே இருக்கிற, ஏன்னா நமக்கு இவ்வளோ தெரியும் போது பக்கத்துலேயே இருந்து பார்க்குற அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அவங்க சொல்கிறாங்க, ஜாக்லின் தான் வந்து அவளை வந்து ஓவர்டேக் பண்ணி அவள் முன்னாடி போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது ரஞ்சித் சார் சொல்கிறாரு, கஷ்டமாக இருக்குது அந்த சௌந்தர்யா பார்த்தா, கூடுமான வரையில் எப்படியாவது அவளுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு முன்னெடுக்கிறதுக்கு, இந்த விஷயத்த முன்னெடுக்கிறதுல சத்யாவும் ரஞ்சித்தும் பாருங்கள் சக போட்டியாளராக இருந்தால் கூட அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், சௌந்தர்யாட்ட இதை பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார கேப்டனாகவும் ரஞ்சித் சார் தான். காலையில் பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியில் இன்னைக்கு பிக் பாஸ் வீடு மலருதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதில் நல்ல ப்ரெசன்டேஷனோட பேசுகிறாரு. என்னென்ன குறைகள் நிறைகள் அதை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, காலைல எழுந்ததுலேருந்து எல்லாருமே செம்ம பிரிஸ்காக செம்ம ஆக்டிவிட்டியாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஏன்னா சாச்சனான்ற ஒரு அந்த குட்டி சத்தம் இல்லை உள்ள இருந்ததுனால அவங்களால ஃப்ரீயாக விளையாட முடியலங்க. போட்டியாளர்னா அதாவது ஈக்குவல் ஏஜில் இருந்தால் ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயமும் இறங்கி வேலை செய்ய முடியும், விளையாட முடியும். ஒருத்தி நடுவில் இருக்கிறனால உடனே சின்ன பொண்ணு நீடுவாங்க டக்குன்னு. வெளியிலேருந்து சப்போர்ட் வேறு, விஜய் சேதுபதி சாரே சப்போர்ட்டாக இருக்கிறாரு. ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுறவரே சப்போர்ட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு பயத்தோடு தானே விளையாட முடியும். அப்போ அதனோட வேகம் வந்து குறைஞ்சிரும், விளையாடுறவங்களோட வேகம். அதுதான் இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எந்த ஸ்பீட் பிரேக்கரும் அவங்க கிட்ட இல்லை. ஸோ தெரிச்சு ஓடுவாங்க. 100 ஸ்பீடா அது 200 ஸ்பீட்ல ஓடுறாங்களான்னு இந்த வாரம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை ரஞ்சித் சாரும் சொல்லிட்டாரு, இனிமே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பிளஸ் வந்து சாப்பாட்டுக்கு அவர் சொன்னாரு. அதாவது ஒரு சிலர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்றாங்க, பிசிக்கா இருக்காங்க. ஒரு சிலர் அந்த கான்சியஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக தேவைப்படும். இதை ஒரு பெரிய குறையா வச்சு பேசாம எக்ஸ்ட்ராவே ஒரு 5-10 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே பசிச்சதுன்னா கூட சாப்பிட கொடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது அவர் சொன்னார், இந்த வாரம் வந்து ஒரு அன்பான வாரமாக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டன் தான், இதில் நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் என்ன கேப்டனாக பண்ணியிருக்கீங்க, அதனால் ஈக்குவலாக எல்லாருமே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கு தீபக் சொன்னாங்க, எல்லாருமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து உங்களோட கேப்டன்சி வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, எல்லாருக்குமே அன்பாக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இவர் அன்போட வாரம் அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்னார், ரொம்ப அன்பாக இருந்துட்டா அது வேலாகாது கேப்டன், அதனால் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இருக்கணும், எதெல்லாம் பிடிக்கணுமோ அதெல்லாம் பிடிக்கணும். அதில் இன்னொன்றும் தெளிவாக சொன்னார். என்ன விஷயம்னா, நீங்கள் நைட்டு தனியாக திருடி சாப்பிட்றது, திருடி அதை பண்ணுறது, அப்புறம் தனி சமையல் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மஞ்சரிக்கு என்ன தேவை, அவங்க தான் அந்த பால் சாப்பிடல, தயிர் சாப்பிடல, அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய ப்ரொவிஷன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, சாப்பிட்றாங்க. ஆமாம், ப்ரொவிஷன்ஸ் எடுத்து கொடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட தேவை நமக்கு தெரியுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யலாம். மொத்தத்தில் இந்த வாரம் அன்பு வாரமாக இருக்கணும். ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியல ரஞ்சித் சார்.
சார். அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யா உடனே எழுந்துக்குவாங்க. இந்த இடத்துல இது பாயிண்ட்டுங்க. இது சௌந்தர்யா எழுந்து, சார் ரஞ்சித் சார் நீங்கள் சொல்கிறீங்க அன்பின் வாரம் அன்பாக இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் எல்லாருமே வந்து உண்மையாகவே அன்பாக இருக்கட்டும், உள்ளேருந்தே அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, அது வேணாம் ரஞ்சித் சார், நீங்கள் அதை சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சும்மாட்டியும் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி தடவி கொடுக்குற ஜாக்லின் அந்த இடத்துல அட்ரஸ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். கேமரா ஃபோக்கஸும் ஜாக்லினோட ஃபேஸை தான் காட்டுச்சு. ஏன்னா அது அவ தான் வந்து அந்த மதர் ஆஃப் டெவில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி சாத்தான வெளியே அமிச்சாச்சு, இப்போ இந்த பெரிய சாத்தான உள்ள விளையாடுது என்னன்னு பார்க்கலாம். அது அவங்க இண்டிவிஜுவலாக விளையாடினாங்கன்னா இந்த பேர் வந்து அவங்களுக்கு மாற்றப்படும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க எல்லாரும் மேலே ஏறி சவாரி தான். இதில் என்னன்னா, இப்போ நம்ம சத்யா கூட உட்காந்ததுனால சத்யாவுக்கு தெரியும் ஜாக்லினை பற்றி, அதனால் அவங்களாம் எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்காம தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த வாட்டி அதாவது அன்பு வாரலாம் இருக்காது, நல்ல ரகடான வாரமாக தான் இருக்கும்னு நமக்கு தோணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஸ்டோர் ரூமில் இது ஒரு வருது, ஒரு முட்டை நெஸ்ட்டு. அந்த நெஸ்ட்டில் வந்து ஒரு முட்டை 3 முட்டை வருது. அது எதுக்காக வருது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் வந்து ஒழுங்காக பண்ணல, பர்ஃபார்ம் பண்ணல, எல்லாரும் போராக இருக்குது இந்த வீக்கெலாம் அப்படி இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து லிவிங் ஹாலில் வந்து என்ன ரீசன் சொல்லிவிட்டு நீங்கள் இது எடுத்துடலாம், ஒரு முட்டை எடுத்துடலாம். அது மாதிரி 3 முட்டையும் எடுக்கப்பட்டால் பறிக்கப்படும் அவருடைய பதவி. வாரம் கேப்டன்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, ரஞ்சித்க்கு 3 முட்டைகளோட ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.